சொந்தங்களே நமக்கு இன்னும் நெத்திலி சாதத்தை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இதே மீன் பிரியாணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் மீன் பிரியாணி கேட்டோம், பொரிச்சோ வறுத்த சேர்க்கலை, மீனை வந்து அந்த மசாலையோடு சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட்டை நம்ம உணர முடியும். அப்படி தான் இன்றைக்கி நெத்திலி சாதமே ரெடி பண்ணி இருக்கும். இதை வறுத்தோ பொரிச்சோ சேர்க்கலை, அப்படி பச்சையோட அந்த மசாலையில் விரைவி தான் இன்றைக்கி சாப்பாடே ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்ட நெத்திலி சாதம் இந்த டேஸ்ட்டு வந்து அப்படி இனிப்பு சுவையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு சொந்தங்களே. நீங்கள் நெத்திலி சாதம் எப்படி ரெடி பண்ணுவீங்க? இல்லை ரெடி பண்ண தெரியாதவங்க இப்படி பார்த்து ரெடி பண்ணுங்க, சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் சொந்தங்களே, சொல்லையே தேவையில்லை. இன்னும் பார்த்துட்டு டேஸ்ட்டை சொல்லணும், சரியா? உனக்குமா வேணாக்கு வேணுமா? எப்படிமா இருக்கு? செம்மையா இருக்கா? உனக்கு வேணுமா? உனக்கு எரிக்கலையா? வேண்டாமா? பாருங்க சொந்தங்களே, அடுப்புல கிடக்கையில இவங்க அப்பா கிட்ட வந்து எடுத்து கேட்டாங்க நெத்திலியவும் இந்த சாப்பாடையும். இப்ப வேண்டாமா. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா, என்ன சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக சொந்தங்களே வந்து நம்ம வீடியோ போட்டே 10-15 நாள் இருக்கும். தொடர்ந்து வீடியோ பதிவே பண்ண முடியே உங்களுக்கு தெரியும். நம்ம கருவாட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது போக மசாலா வியாபாரம் பண்றோம். அதுலயே நம்மளுக்கு டயம், பெட்டி போடுற டயம் அப்படியே ஓடிடுது. இப்போ நீங்க கட்டாயப்படுத்த அன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதோட நம்மளுக்கு பண்ற தாட்டே இல்லை. ஏன்னா மசாலா கருவாட்டிலேயே கிடக்குறதுனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சு சொந்தங்களை. இன்னைக்கு பண்ணியே நம்ம சொந்தங்கள் கேட்டதை கொடுக்கணும்னு. தியா பாப்பா நேற்று சுகம்ல பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தாங்க. இன்னைக்கு அனுப்புறதோட இன்னைக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கேட்ட நெத்திலி சாதம் எப்படி இருக்குன்னு சொல்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் சொந்தங்களே.